أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه تنزيل والقرآن العظيم. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழனைத்தும் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாக்கி சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் எத்தி வைத்த இஸ்லாமை அதன் தூய வடிவிலே ஏற்றுக்கொண்ட அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களாகிய சுன்னத்துகளை தங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளாக ஏற்று வாழ்ந்த அவருடைய தோழர்கள் மற்றும் அந்த சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்ட அவனுடைய அடியார்கள் இந்த உலகில் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக திருமறை குர்ஆனை வழங்கி அதன் மூலமாக அன்றாட வாழ்க்கை முறையை அவனை ஏற்றுக்கொண்ட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களிலே ஒன்று தகாத உறவு முறை. கட்டாயம் இஸ்லாம் இதை தடை செய்கிறது, கடுமையான தண்டனையை விதித்திருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தகாத முறையில் உறவில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை, கொடிய தண்டனை. இது உலகில் மனிதநேயம் பேசுகிறவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கக்கூடிய ஒரு தண்டனை. அவ்வளவு மோசமான ஒரு கொடிய தண்டனை. ஒரு உலகில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது போன்ற உறவு முறைகளை வைத்துக் கொள்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக, ஒரு பெரிய தவறில்லை என்கிற அளவிற்கு உலகிலே இன்று பரப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு சாதாரண விஷயமாக உலகிலே குற்றமில்லை, இதெல்லாம் பெரிய தவறு இல்லை. நம்முடைய நாடாளுமன்றத்திலேயே கூட நம்முடைய நாட்டை ஆளுகிற பிரதமர் கூட பேசுகிற அளவுக்கு இன்று இது பரவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய குற்றமில்லை என்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த தகாத உறவு முறையில் ஈடுபடுபவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறது. அதே திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடிகளை அடியுங்கள். 100 கசையடி அடித்து ஹதீஸில் வருகிறது அவர்களை அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தி விடுங்கள், அந்த பகுதி அவங்க இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தண்டனையை இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் அது இன்று நாம் நடைமுறையில் பார்க்கிறோம் மிக கேவலமான ஒரு செயலாக. அருவருக்கத்தக்க அந்த செயலை பகிரங்கமாக செய்யக்கூடிய
இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அவருடைய மதங்களோ அவருடைய கொள்கைகளோ அவற்றையெல்லாம் தடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது அப்படியே இருந்து கொண்டு போகட்டும், அவர்கள் என்னமோ செய்து கொண்டு போகட்டும். ஆனால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஃமின்களாகிய நாம், முஃமின் முஸ்லிம்களாகிய நாம் இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை தவிர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த தகாத உறவை பொறுத்தவரை அல்லாஹ் திருமறையில எச்சரிக்கையாக சொல்லுகிறான், அறிவுரையாக சொல்லுகிறான். வலா தக்ரபுஸ் ஸினா, தகாத உறவு கொள்ளுகிற அந்த வழியின்பால், அந்த இடத்தின்பால் அதற்காக நீங்கள் நெருங்க கூட செய்யாதீர்கள். நெருங்குதல்னா என்ன? நேரடியாக போறதான இல்லை, அதை நெருங்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முதல் நடந்தா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம விரிவுபடுத்தல, சுருக்கமாக சொல்றோம். கண்கள் அதற்கான தூண்டுதல், அதை பற்றி கேட்கிறது காது, அதை பற்றி பேசுகிறது நாவு, அதற்காக கை முயற்சிக்கிறது, கால் முயற்சிக்கிறது, இறுதியிலே அதை அந்த உறுப்பு மெய்ப்படுத்தி விடுகிறது அல்லது பொய்ப்பித்து விடுகிறது சொன்னார்கள். இப்போ பாருங்க, இது அல்லாஹ் நெருங்காதீங்கன்னு சொல்றான் இல்லையா? நெருங்கறதுக்கான வழிமுறைகள் என்ன, நீங்கள் எப்படி நெருங்குவீர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். கண்ணு, அப்போ உன் கண்ணை பாதுகாத்துக்கொள். அதற்கான தேவையற்ற விஷயங்களை பார்க்காதீர்கள். தேவையற்ற விஷயங்களை விளையாட்டாக கூட பேசி காது கொடுத்து கேட்காதீர்கள். அதற்கும் தடை போடுங்கள். ஒவ்வொருவரும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதை பற்றி பேசாதீர்கள். அதே போல் அதற்காக கையாலோ விரல்களாலோ முயற்சி செய்யாதீர்கள். ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு உங்கள் கைகள் அதற்காக முயற்சி செய்யும். வாட்ஸ்அப்பில் முயற்சி பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் முயற்சி பண்ணலாம், எப்படி வேணாலும் முயற்சி பண்ணலாம். அப்போ அந்த கைகள் முயற்சி செய்யக்கூடாது. கைகளால் முயற்சி செய்து வெற்றியடைந்து விட்டால் அதற்காக கால் முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ இது நெருங்குவதற்கான வழிகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு உங்கள் இறுதியாக உங்களுடைய உறுப்பதை மெய்ப்படுத்திவிடும் அல்லது பொய்ப்படுத்திவிடும் என்று சொன்னார்கள். அப்போ நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நீங்க முயற்சிக்காதீங்க, முயற்சிக்கான வழிமுறைகள் இதுதான், இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த தகாத உறவை பொறுத்தவரை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடான செயல், மானக்கேடான செயல். அந்த செயலை செய்யாதீர்கள். சபீலா, அது வழியிலேயே மிக மோசமான கெட்ட வழி, கெட்ட நடத்தை. அது அந்த நடத்தையின்பால் முஸ்லிம்களாகிய நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு அழகான எச்சரிக்கையை செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டமெல்லாம் சொல்லுவதற்கு முன்னால், குர்ஆனிலே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவதற்கு முன்னால் அரேபியர்களுடைய நிலை எப்படி இருந்தது? சாதாரணமான விஷயமாகத்தான் இருந்தது. இன்றைக்கு பார்க்கிறோம் இல்லையா? இதுபோல சாதாரணமாக விஷயமாகத்தான் இந்த தகாத உறவு கொள்ளுகிற இந்த விஷயம் உலகம் முழுவதுமே இருந்தது. பனு இஸ்ராயல்களிடத்திலிருந்து தான் இந்த கேடுகெட்ட செயல் ஆரம்பத்திலே பரவியது உலகம் முழுவதுமே பரவி கிடந்த அந்த செயலை அல்லாஹ் என்ன செய்கிறான்? கடுமையான சட்டங்கள் மூலமாக, அறிவுரைகளின் மூலமாக இதை தடை செய்கிறான். இது போன்ற தகாத உறவுகளை கொள்ளாதீர்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு பெண்கள் வந்தால் அந்த பெண்களிடத்தில் சத்தியம் பெறுங்கள், அவரிடத்திலிருந்து வாக்குறுதி பெறுங்கள், பையத்து பெறுங்கள் என்று சொல்லி 24வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள் விரிவாக. அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை, அந்த பையத்தில் சேர்ந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லா யஜ்னீன. அந்த பெண்களிடத்தில் நீங்கள் சத்தியம் பெறும்போது என்ன செய்ய வேண்டும்? வலா யஜ்னீன என்று பையத்து வாங்குங்கள். அப்படி என்ன அர்த்தம்? முஸ்லிம்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், தூதரை ஏற்றுக்கொண்டோம், இணை வைக்க மாட்டோம்,
அவதூறுகளை பரப்ப மாட்டதெல்லாம் சொல்றியா? அதோட சேர்த்து நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? லா யஜ்னீன, நாங்கள் இனி விபச்சாரத்தில், அதாவது தகாத உறவிலே ஈடுபட மாட்டோம் என்று நபியே நீங்கள் அந்த பெண்களிடத்தில் சத்தியம் வாங்குங்கள், வாக்குறுதி பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது ஒரு சாதாரண பழக்கமாகத்தான் இருந்தது. அந்த பழக்கத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது? கடுமையான சட்டங்கள் மூலமாக, அறிவுரைகளின் மூலமாக, அதற்கு அழகான வழிகாட்டலின் மூலமாக, அதை தவிர்ப்பதற்கு அழகான வழிகாட்டலின் மூலமாக இந்த ஒழுக்கக்கேடான, மானக்கேடான தீய வழியை, தீய நடத்தையை இஸ்லாம் முழுமையாக தடை செய்கிறது. இன்று பார்க்கிறோம், நம்ம எல்லாம் பகிரங்கமாக நடக்குது. அப்படியே பகிரங்கமாக நடப்பதை பார்க்கிறோம். கடுமையான சட்டம் என்ன? முதலே சொன்னோம், திருமணமான ஆணும் பெண்ணுமாக இருந்தால் அவர்களை கொன்றே விடுங்கள், அவர்களை விட்டு வைக்காதீர்கள், அவங்களை விட்டு வைக்கவே கூடாது. இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, திருமணமான பெண்களும் பேச்சுலர்ஸ் பசங்களும் தான் இந்த தவறான நடத்தையில் அதிகமாக ஈடுபடக்கூடிய கேடுகட்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? பேச்சுலர்ஸ் விட்டு வைக்கவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்து விட்டது என்று சொன்னால் உங்களால் கண்காணிக்க முடியலன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்கணும். டவுசரை போட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு முக்கு முக்கா உட்காந்துக்கிட்டு என்னென்ன அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பசங்களும் இதில் இருக்கக்கூடிய தான் நம்ம ஆதங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லிம் பசங்களும் கூட என்ன செய்யறாங்க தெரியல. யாரு சொல்றது? பெத்தவங்க சொல்லணும், சொல்றது இல்ல. பார்வையை தாழ்த்துவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்கள் இல்லாத வீட்டில் நுழையக்கூடாது என்பதை பெற்ற தாயும் தந்தையும் சொல்லித்தர வேண்டும். ஒன்றும் சொல்லித்தரதில்லை. அதே உலகில் எப்படி போயிட்டு இருக்காங்க உலகத்தில் பொதுவா, அதே போல நாங்களும் போவோம் என்கிற நிலையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் யாரு? திருமணம் ஆகாத இளைஞர்களாக இருந்தால் 100 கசையடிக்கு தகுதியானவர்கள். இன்று வாங்க முடியவில்லை, தப்பித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில இவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். தௌபா செய்யலன்னு சொன்னா, தௌபா செய்து தப்பித்தவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். தௌபா செய்யலன்னு வைங்க, மறுமையில் இதற்கான விசாரணை உண்டு. யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் அந்த பாதிப்பினுடைய விளைவு உங்களுக்கு மறுமை நாளில அந்த இளைஞர்கள் பார்ப்பார்கள். அப்ப இதே ரசூல் என்ன செய்யறாங்க? இதை தடுக்க வேண்டும். இது போன்ற கேடுகட்ட செயல்களில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது. திருமணமானவங்களும் ஈடுபடக்கூடாது. திருமணம் ஆனவர்களும் இது போன்ற தவறான நடத்தையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க? 4 திருமணம் வரைக்கும் அனுமதிச்சாங்க. 1 1ஆகவோ 2 2ஆகவோ 4 3 3ஆகவோ 4 4ஆகவோ. எதற்கு? சும்மாவா? உனக்கு தேவையாக இருந்தால் அதை செய்வதற்கு நீ திருமணம் செய்து அனுமதியோடு மட்டும்தான் செய்தாக வேண்டுமே தவிர தவறான நடத்தையில ஈடுபடவே கூடாது. மிக வன்மையாக கண்டிக்கிறது இஸ்லாம் இந்த கலாச்சாரத்தை. இன்னைக்கு சினிமாவாகட்டும், அதாவது சோசியல் மீடியாக்களாகட்டும், எல்லாவற்றிலுமே இதை தூண்டுவதாகவும் இது பெரிய தவறில்லை என்பதை போலவும் காண்பித்து காண்பித்து ஒவ்வொருடைய மனநிலையை எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தெருவோரங்களிலே கூட ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்களே மறுமை நாளின் அடையாளம், அதுபோல வந்துவிட்டது. அவ்வளவு கேவலமாக இந்த செயல் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதை தவிர்ப்பதற்கு இஸ்லாம் சொன்ன வழி என்ன? அன்னிகாஹு மின் சுன்னதி மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. நிகா என்பது எனது சுன்னத்து. இந்த சுன்னத்தை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். நிகா செய்யணும். குறிப்பிட்ட பருவம் அடைந்து விட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் முடித்து வைத்தாக வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது? தெளிவாக சொல்லுகிறது. யாருக்கு சொல்லுவதாக பாருங்க, குர்ஆன் எப்படி சொல்லுது, எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி தரான் பாருங்க. வன்கிஹு அல் யதாமா, அனாதைகளுக்கு திருமணம் செய்து வைங்கள். கேட்பாரு இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு கேட்பாரு அம்மா அப்பா இருந்தே செய்யறானா இல்லையா? இப்ப இல்லைன்னா அல்ல எப்படி சொல்லி தரான்னு பாருங்க. கேட்பாரு இல்லாதவங்களா இருக்க, அனாதையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க திருமணம் செஞ்சு வைங்க.
இல்லைனா சமுதாயத்தில் மோசமான முன்மாதிரிகளை அவர்கள் இந்த பாலியல் விஷயத்திலே தவறான வழியிலே நடத்தையை உருவாக்குவார்கள். விட்டு விடாதீர்கள் அவர்களே. அனாதைகளா இருக்கிற ஆணும் பெண்ணு அனாதையா இருக்கிற விட்டுறாத. பாருங்க, ஜமாத்தார்கள் சேருங்கள், அந்த முஹல்லாவில் இருக்கிற மக்கள் சேருங்கள், இவர்களை பற்றி விசாரியுங்கள். இவர்களுக்கு ஆண் துணை, பெண் என்றால் ஆண் துணை ஏற்படுத்துங்கள், ஆண் என்றால் பெண் துணை ஏற்படுத்தி வையுங்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல் யதாவா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும். உங்களிடத்தில் அடிமைகளாக இருக்கிறார்களே, அடிமையெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, இன்னைக்கு அடிமை இல்லை. இப்போ யாரையும் மென்ஷன் பண்ணணும், நம்ம இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஆண்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் அங்கே பெண்களையும் குறிப்பிடுகிறான். ஈமாயிக்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமை பெண்கள், வேலைக்கு இருப்பார்களே, திருமணம் செய்து கொள்ள வசதியற்றவர்கள், திருமணம் செய்து கொள்ள வசதி இல்லாத ஆண்கள், பேச்சுலர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்களா? அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். ஆண் துணை இல்லாதவர்கள், பெண் துணை இல்லாதவர்கள் பருவம் அடைந்து விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த உடல் தேவை, உடல் நம்மிடத்தில் எப்படி பசித்தால் கேட்கிறதோ, தாகித்தால் எப்படி கேட்கிறதோ, அதுபோல உடலுக்கான தேவையை அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அங்கே ஷைத்தான் இருந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கான பல்வேறு வழிகளை அவன் அழகாக போட்டு தருவான். எங்க போனா எப்படி செஞ்சுக்கலாம், எப்படி தப்பிச்சுக்கலாம், எல்லா ரூட்டையும் போட்டு கொடுத்து அந்த கேடுகட்ட மானக்கேடான செயலை பரப்புவதற்கு நமக்கு துணையா நிற்பான், தைரியத்தை கொடுப்பான். இந்த ரூட்ல போ, இந்த வழியா போ, அந்த வழியா வா, அப்படி வந்தனா அப்படி கமிட் பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் எல்லாம் சொல்லி கொடுப்பான். அதான் தானா குதிக்கும். அதே செட்டில் இருக்கிறோம், அவன் செய்தான் நினைச்சு நம்ம கூடவே இருப்பான். அப்ப இது மாதிரி ஆட்களை நீங்கள் விட்டு வைக்காதீர்கள். ஒருவேளை அந்த அடிமை ஆண்களும் பெண்களும் ஏழைகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தனது அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். ஒரு உண்மையான மூமின், ஒரு உண்மையான மூமினா, ஆணும் பெண்ணும் என்ன தோணும் தெரியுமா? அவங்களுக்கு தேவை இருந்தது என்று சொன்னால் வாய் விட்டு அல்லது தன்னுடைய முயற்சியினால் நாம் திருமணம் முடித்துக் கொள்வோம், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளி ஆகிவிடுவோம் என்கிற குற்ற உணர்வு உறுத்தி கொண்டே இருக்கும். அதான் உண்மையான முஸ்லிம், உண்மையான மூமின். இந்த விஷயத்தில் நான் தவறிழைத்து பாதியாகிவிடக் கூடாது, நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அதற்காக அவன் வாய்விட்டே பேசி விடுவான். அப்படியே மறைச்சு வச்சுட்டு எப்படி கேட்கறது, என்ன செய்யறது, அது மாதிரி அப்படி போய்க்கலாம், இப்படி போய்க்கலாம், கல்யாணம் ஆகிறவை பார்த்துக்கலாம். இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. உங்களால் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஆண் பிள்ளைகளை, உங்களுடைய பெண் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த முடியவில்லை, அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னா செய்ய வேண்டியது என்ன? திருமணம் செய்து வையுங்கள். அவ இத்தனை படிக்கிட்டு, அத்தனை படிக்கிட்டு, அப்படி படிக்கிட்டு, இப்படி படிக்கிட்டு விட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உங்களால் கண்காணிக்க முடியவில்லை, அவர்கள் தவறான வழிக்கு சென்று விடுவார்கள், நம்முடைய உபதேசத்தை அவர்கள் செவிமடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க என்று சொன்னா அதுக்கு என்ன வழி? திருமணம் முடித்து வையுங்கள். இதுதான் அல்லாஹ் சொல்றான் அழகா. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வசதி வாய்ப்பே இல்லைங்க, வீடு வாசலே இல்லைங்க, எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இப்படி சில பேர் யோசிப்பாங்க, அப்படி தானே? இதே ஒரே அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி வராமாங்க. 24:32 திருமணம் செய்து வைங்கிறான். அதே 24:33 இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வல் யஸ்தௌஃபிஃபில்லதீன லா யஜிதூன நிகா. திருமணம் செய்து கொள்வதற்கு அவர்கிட்ட வசதி இல்லை, அதற்கான வசதி பெறவில்லை. சரி, இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஹத்தா யுக்னி அல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தனது அருளால் அவரை செல்வந்தராக ஆக்கும் வரை அவர் திருமணம் செய்து கொள்ள வசதியற்றவராக இருக்கிறார். அல்லாஹ் என்னை செல்வந்தன் ஆகட்டும், நான் வீடு கட்டி காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்படி இருக்கிறீங்களா? அனுமதி இருக்கு. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தங்களுடைய மானத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை பேணிக்கொள்ள வேண்டும். முடியுமா?
முடிந்தால் நான் இந்த தவறான கேடுகெட்ட வழியில நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதியான ஈமான் இருந்து அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக இருந்துங்க. இங்கே திருமணம் பண்ண வேண்டாம், வசதி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மாட்டீங்க. ஆனால் இப்படி நான் போய் விடுவேன், அப்படி சென்று விடுவேன், தவறாக நடந்து விடுவேன், என் உடல் தேவைக்காக நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடுவேன் என்கிற அச்சம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க. நீ என் மீது தவக்கலை வைத்து திருமணம் செய்தால் உன்னை வசதியானவனாக நான் மாற்றுகிறேன். இல்ல உன்மேல் தவக்கல் வைத்து நீ வசதியானதற்கு பிறகுதான் திருமணம் செய்து கொள்வாய் என்று சொன்னால் வசதியாகிற வரைக்கும் காத்துரு. ஆனா ஒழுக்கமா இரு. இடையில மிஸ் ஆன துண்டாயிரும். இடையில மிஸ் ஆன வச்சுக்க 100 கசையடி, 1 வருஷம் அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. எச்சரிக்கையா இருந்துக்க. இதை சொல்லி வளர்த்துறோமா நம்ம? முழங்காலுக்கு கீழே ஆடை அணிங்கன்னு சொன்னால் முழங்காலுக்கு கீழே ஆடையை போட்டுட்டு முழங்காலுக்கு மேலே அணிஞ்சுக்கிறான். அப்படியே ராத்திரியெல்லாம் சுத்தக்கூடிய இளைஞர்கள், வெவ்வேறு மதத்தவர்கள் அவர்கள் எப்படியே இருந்து போகிறாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலையே இல்லை, அவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டாம். எங்கெல்லாம் ஒழுக்க சீர்கேடு மேலோங்குகிறதோ அங்கெல்லாம் அடுத்த கட்டத்தில் இஸ்லாம் நிற்கிறது. ஒழுக்க சீர்கேட்டில் சென்ற இடத்தில் எல்லாம் இஸ்லாம் பரவுகிறது. அவன் எப்படியோ ஒழுக்கம் கெட்டு போறான், அவனை பற்றி நம்ம கவலையே கிடையாது. நாம் முஸ்லிம்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது விஷயத்தில் இன்றைய இளைஞர்கள், திருமணமாகாத இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பெற்றோர்கள் அவனை பருவமடைந்ததிலிருந்து முறையாக சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், தெருவில் செல்லுகிற பொழுது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இங்க என்ன செய்யறோம், நம்ம பல பேரை பார்க்கிறோம், எல்லாமே மறைச்சுக்கிறாங்க புர்காவை போட்டு. கண்ணு வரைக்கும் மறைச்சு, அந்த கண்ணுக்கு கூட ஒரு திரை இருக்குது, அந்த திரை வழியாகத்தான் கண் தெரிகிறது. ஆனாலும் கண் சுற்றியும் பார்த்து கொண்டே இருக்கிறது. இது எதுக்கு புர்கா? யாரும் தெரியறதில்லை, ஆனா கண்ணு அவங்க யாரும் ஊருக்கு தெரியாதுங்க. ஆனா ஊர்ல இருக்கிற போற வரவங்க எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. 2 வீலர் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எதில் இருந்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் போகிறார்கள். இதெல்லாம் என்ன செய்கிறது? தவறான சிந்தனைக்கு தூண்டிவிடக்கூடிய காரியம். எல்லாம் பொதுவா முதல்ல சொல்றது என்ன? கண்ணு தான். கண்ணை நீங்க மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், மறைச்சிக்குங்கிறான். கூலிங் கிளாஸ் போடுறவன் அந்த கிளாஸ் போட்டோம்னா நீ யாரை பார்க்கறதே தெரியாது. இது கண்ணை மறைச்சாச்சுன்னு அர்த்தமா? இது கண்ணை மறைக்கிறது இல்லை, பார்வையை தாழ்த்தி கொள்வதுதான். அல்லாஹ் தெளிவா சொல்லுகிறான், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரே வழி, தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இந்த தவறான நடத்தையிலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறார் பாருங்க, அவர்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தனியான ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி தருகிறான். தவறான வழியிலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? தனியான ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி தருகிறான். முதல்ல ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, மனிஸ்ததும் அல்பவா, உங்களில் யார் திருமணம் செய்து கொள்ள சக்தியை பெற்றிருக்கிறாரோ அவர் ஃபல் யதஜவ்வஜ், திருமணம் செய்து கொள்ளட்டும். சக்தி ஆற்றல் இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சுட்டோம். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸ்ரி, அது பார்வையை தாழ்த்தும். திருமணம் தான் உங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான முதல் வழி என்று சொன்னார்கள். அடுத்தது அஹ்சனுல் லில் ஃபர்ஜி, கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதை போல பாதுகாப்பான ஒரு செயல் இல்லை. எனவே திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு சக்தி இல்லை, மல்லம் யஸ்ததி, அதற்கு யார் சக்தி பெறவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸியாம், அவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எதற்கு நோன்பு? பசித்திருந்தால் உணர்வை அடக்கி கொள்ளலாமா? அதற்கா? அதான் காலை பூரா மத்தியானம் நைட்டு பூரா சாப்பிட்டுருமே, அப்புறம் எங்கே போய் உணர்வு அடங்கு? அதில் அங்கே ஏற்படுகின்ற அந்த இறையச்சம் இருக்கு இல்லையா, அந்த இறையச்சம் அவர்களை காப்பாற்றும். அந்த இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இந்த தவறான நடத்தையிலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் உங்களிடம் ஆற்றலும் வசதியும் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். ஆற்றலும் வசதியும் இல்லை என்று சொன்னால், திருமணம் செய்வதற்கு நீங்கள் தாமதமாகும் என்று சொன்னால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் இது நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம்?
இதற்காக தொடர்ந்து அப்படி இதற்காக செய்யணும்னு சொல்லித்தர வேண்டாம். வியாழன் திங்கள், அதே போல் 13, 14, 15 மாதத்தில் பிறைகளில் நோன்பு, இதையே கற்றுக் கொடுத்துட்டு வந்தாலே அவர்களுக்குள்ள இறையச்சமும் ஒரு கட்டுப்பாடும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நம்மளும் செய்கிறதில்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவதில்லை. அதே போல் பாருங்கள், ஒரு வசீலா தேடுகிற ஒரு பனு இஸ்ராயல் காலத்தில் நடந்தது. 3 பேர் குகையில் அகப்படுகிறார்கள் என்ற ஹதீஸ் நமக்கு தெரியும். 3 பேர் குகையில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அதில் ஒருவர் என்ன சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டார், அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய அத்தை மகளை அடைய வேண்டும், அழகானவள், பல ஆண்கள் அவளை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அழகு பெற்றிருக்கிறாள், நான் அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவள் 100 தீனார்களை என்னிடத்தில் கேட்டாள். நான் அந்த 100 தீனார்களை திரட்டியவரிடத்தில் சென்று அமருகிற பொழுது அவள் சொன்னாள், யா அப்துல்லா இத்தகில்லா, அல்லாஹ்வின் அடியானே அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று சொன்னாள். இவனாக முயற்சித்து சென்றான். அவள் கேட்ட தொகையும் கொடுத்தான். இந்த சகோதரன் நினைத்திருந்தால் அவர் செய்திருக்கலாம், அல்லாஹ்வை இந்த இடத்திலே மறந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்று சொன்ன உடனே அச்சத்தால் எழுந்து தவிர்ந்து கொண்டாரா இல்லையா? அதை அல்லாஹ்விடத்திலே சொன்னார், யா அல்லாஹ், இதை நான் உன் திருப்பொருத்தத்திற்காக செய்திருந்தால் என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்று. அதாவது பாறையிலிருந்து விலகி கொடுனாங்க. பாறை விலகி அவர்கள் வெளியே வந்தார்கள். உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள், ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்தும், பண வசதி எல்லாம் இருந்து வாய்ப்பிருந்தும் அதை அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொண்டால் அதை நீங்கள் வசீலாவாகவே அல்லாஹ்விடத்தில் அனுப்பி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் இதற்கு மதிப்பளிக்கிறான். இன்னொரு அரிசி நிழலிலே 7 பேர் இருப்பார்கள். அந்த 7 பேரிலே ஒருவர் யார் தெரியுமா? ஒரு பெண் அவளை அழைக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க, அந்த நபரை அழைக்கிறார் தன்னுடைய இச்சைக்காக. அவர் என்ன செய்யறாரு, அந்த பொண்ணு சாதாரணமான பொண்ணு கிடையாது. வஜலுன் தாத்துஹு இம்ரத்துன் தாத்த மன்சபி வஜமாலின், அப்படியே நிறைய செல்வ சீமான அந்த பெண்ணு, சீமாட்டி, ஜமால், அழகு, அப்படியே அழகான பெண். அவள் அழைக்கிறார். ஆனால் அந்த இளைஞன் என்ன செய்கிறார், ஃபகால இன்னி அஹாஃபல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுகிறேன். கால இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுகிறேன், நான் உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தவிர்ந்து கொண்டார். அவருக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தனது அரிசியினுடைய நிழலை தருகிறார். சூழ்நிலை எப்படி இருக்கு? உலக சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஒன்று நம்ம தேடி போற மாதிரி இருக்குது, அல்லது அழைப்பது போல இருக்குது. ஒன்று நம்ம முயற்சி செய்யணும், ஆண்களாக தனக்கு பிடித்தவர்களை முயற்சி செய்கிறது, அது மாதிரி சூழ்நிலை. அல்லது பெண்கள் தனக்கு பிடித்தவர்களை அழைப்பார்கள், அது மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். இதுக்காக ஒரு திரைப்படத்தையும் எடுத்து அந்த திரைப்படத்தின் வழியாக காண்பிக்கவும் செய்து விட்டார்கள். எப்படி? நோ மீன் நோ, மை கிளைன் செட் நோ. எப்படி? நம்ம கிளைனோட மெயின் செட் என்ன? நோ அப்படின்ட்டான். வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டாம். அப்படி பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா இல்லை. எஸ் மீன் எஸ், நோ மீன் நோ. இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய அமைப்பா. பகிரங்கமா படத்தில் எடுத்து கோர்ட்டு வரைக்கும் ஒரு வழக்கை கொண்டு போய் காமிக்கிறார் என்று சொன்னால் இதான் நடந்துட்டு. இப்போ இது மாதிரி சூழ்நிலைகளிலே பிள்ளைகளை பெற்று வளர்த்தக்கூடிய நாம் அந்த பருவத்தை அடைவதற்கு முன்னாலேயே இந்த விஷயத்தில் கட்டாயமாக எப்படி தொழுகையை சொல்லித் தருகிறோமோ, எப்படி நோன்பை பழக்குகிறோமோ, அதே போல இந்த பாலியல் சம்பந்தமான தவறுகளை நம்ம பிள்ளைகள் செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி அளிக்க வேண்டும். போதிய அது பற்றியான அறிவை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நம்ம பிள்ளைகள் தவறான நடத்தை உடையவர்களாக நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சங்கட்டமான ஒரு நிலை நமக்கு உருவாகிவிடும். இப்போ இதிலிருந்து எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு கவர்மெண்ட் இல்லை. இது எல்லா சட்டங்களுமே கவர்மெண்ட் ரசூல்லா மதீனாவில் அமைச்சதுக்கு பின்னால் வந்தது தான். ஆனால் நம்மகிட்ட இப்போ கவர்மெண்ட் இல்லை. அதற்காக நம்ம அப்படியே இருந்துடவும் முடியாது.
கவர்மெண்ட் இல்லைங்கிறதுனால இங்கே சட்டத்தை தான் நிறைவேற்ற முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலுமே உலக முஸ்லீம்கள் அனைவருக்குமே இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் வலியுறுத்துகிற ஒரு விஷயம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு சட்டம் நிறைவேற்ற முடியல நீங்க தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க, அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த இறையச்சத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட பருவத்திற்குள்ளேயே பயிற்சி அளித்து ஒரு ஒழுக்கமுள்ள நன்மக்களாக நாம் உருவாக்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். ஒன்றுமே இல்லாதவர், ஒரு சஹாபி, அவருக்கு தேவை இருக்கிறது. ஆனால் அந்த உடல் தேவையை அவர் தவறான வழியில் எப்பொழுதுமே போகாமல் மிக ஒழுக்கமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அந்த சஹாபி இருக்கும் பொழுதே ஒரு பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ், எனக்கு இப்போ திருமணத்துக்கு அவசியம் இல்லை, உங்களில் யாராவது திருமணம் செய்து கொள்ளுகிறீர்களா? கேட்டவர் யார் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத ஒரு சஹாபி. ஒரு மோதிரம் கூட, ஒரு இரும்பு மோதிரம் கூட மகராக தருவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபித்தோழர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்கிறார். இப்போ என்ன, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை தருகிறது இல்லை, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை தருவதோடு நம்முடைய தேவைக்காக நாம் தவறாக நடந்துவிடக் கூடாது. இது போன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு யாரும் ஏற்படுத்தி தரல, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப என்னது, இது எதற்காக? அவர் தேவைக்கு வேறு எந்த வழியும் தேடவில்லை, அல்லாஹ் அனுமதித்த வழியை மட்டும்தான் அவர் தேர்வு செய்தார். அதுபோல நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளிடத்தில் இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும். தவறான வழியில் நடத்தையில் ஒரு காலம் நம்முடைய ஆண் மக்களும் பெண் மக்களும் சென்றுவிடக்கூடாது. அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.